ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா முட்டை பொரியல். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்தளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பொரியலில் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, சாரிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகுத்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. ரச சாதம் சாம்பார் சாதத்துக்குள்ள செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.